தூக்கி அடிப்பேன் தூக்கி அடிப்பேன் வாய மூடிக்கொண்டது தூக்கி அடிப்பேன் வாய மூடிக்கொண்டது ரணில் விக்ரமசிங்க கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துங்க. ரணில் விக்ரமசிங்க வந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். உங்களுடைய அரசாங்கம் வந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்க தயாரோ? மாறாக அது அரசியல் இல்ல, மாறாக நீங்கள் அனுராதபுரத்தை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு தான் வேலை செய்றீங்க. இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட நீங்கள் போதிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காமல் இருக்க பேஸ் ஹாஸ்பிட்டல் நீங்க மத்திக்கு கொண்டு போய் வந்து நீங்கள் அதையும் வந்து செய்யாமல் விடுவீர்கள் தான் உண்மை. உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சரியா இயங்க பண்ண தயார் என்றால் இருக்கிறத வந்து நீங்க சரியா இயக்க பண்ணுங்க, அதையும் நீங்க செய்ய தயாரில்லை. நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு தயார் என்று இதுக்கு முதல் இருந்த ஒரு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இடத்துல உங்களுடைய அரசாங்கம் வந்து யாழ்ப்பாண டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்காமல் அனுராதபுரத்தை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு தான் காசு ஒதுக்கி இருக்கு. அதுதான் உண்மை. நீங்கள் தெட்டுக்கு போட நோக்கம் அவர் போன முறை செட்டோ கதைச்சு ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் மாத்திரம் போன முறை முடிவு எடுத்தாச்சு. அடுத்தது இப்ப காலிக்கு அடுத்ததா ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மாத்திரம் போன முறை செக்டர் கமிச்சு டிசிஷன் எங்கள்ட்ட சார் சும்மா பேர் மாதிரி வந்து காய்ச்சி ஒரு மண்ணாடி தெரியும் இல்ல இல்ல டாக்டர் அது வந்து நாங்கள் இந்த அவர் செக்டர் கமிட்டி மெம்பர் ஜெஃப்னா ரிவிஷன் இங்க பாருங்க ஐயா ஜெஃப்னா ரிவிஷன் பண்ணி என்ன டிசிஷன் சொன்னாரு அடுத்த தெல்லிப்படைய என்ன பொறுத்தவரை நோயாளிகள் நன்மை கருதிதான் நான் கேட்கிறேன். எனக்கு அரசியல் ஒன்றுமில்லை, நோயாளியின் நன்மை கருதி அங்க போனா தான். ஏன்டா இங்க இருக்க அரசியல்வாதி யாருமே அங்க ஐயா நாளைக்கு அப்படித்தான் டவுட்டா 6 MP ஓட்டிங் எடுப்பேன். நான் ஓட் பண்றேன், நாளுக்கு 2 தான் முடியும். நாளைக்கு நான் கொண்டு போறேன் தெல்லிப்படைய. நாங்களும் போகல, நோயாளிதான் அங்க பாமர மக்கள் தான் நாங்க போகல. இல்ல இவங்க இங்க படிக்க மாட்டான், வேற எங்க போய் படிப்பாங்க. செய்யறேன் நான் மினிஸ்ட்ரிக்கு எழுதுறேன், தேவையான எதிர்க்கிறார்கள் நீங்கள் எழுதி நீங்க இதுல அவ்வளவுதான். நீங்க இதுல டிசிசி மீட்டிங் அண்ட் ஃபோன் பண்ணீங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. நான் எடுக்கிறேன், அதை எடுக்க வேணும் என்று நான் முடிவு செய்யறேன். இல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மற்றது செயலாளர் வடிவாளர் 2 MP இதுக்கு அப்ரூவ் பண்ணவ ஒருத்தர் கையிட்டி மாதிரி இதுக்கும் வந்து குளர்னவர் 2 அவ்வளவுதான். சரி இதுல நான் முடிவெடுக்கிறோம், மத்தி தான் போகுது. இது வச்சு பார்ப்போம் தான் டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி செய்யவே இல்லை. ஆனா இல்ல புலம்பெயர் நாட்டுல காசை போட்டு வெளிநாட்டுல போய் செய்யும். இல்ல இல்ல நீங்க உங்களோட கல்ல வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓடுறீங்க பொறுங்க ஒன்று வழக்காம ஓடுறோம். நீங்க ஒவ்வொரு வழக்கா போடுறமே அவசரம் எதிர்ப்பா கொடுக்காட்டும் அமைச்சு செய்யணும். சரிதானே? ரைட், அடுத்த போங்க. இது காணும். ஓ ரைட், எம்ஓஹெச் சம்பந்தமாக கப்பல் வாரோடியா ஏற்கனவே நீங்கள் ஒரு 8 தரம் கடிதம் அடிச்சிருக்கிறீர்கள். ஒடிட்டங்க என்று. அதுக்கு என்ன முடிவு? இல்லாட்டி ஒரு கமிட்டியை போக பண்ணுங்க, இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வாரம் ஆசை கோடிக்கணக்கான அவர் வந்த பிறகுதான் முதலா தெல்லிப்படை ஹாஸ்பிட்டல் ஒரு ஒழுங்கான இந்தியன் ஓடி நடந்த 2023 2 வருஷம் ஒழுங்கா நல்லா ஏழு எல்லாத்தையும் திரட்ட வலிக்கிறது. 13 இருந்து ஓடிட்டு இருக்கா உங்கள்ட்ட. சரி, மாவட்ட துணைக்கடத்தால வைத்தியசாலை பணிப்பாளருக்கு ரிக்வெஸ்ட் போடைக்கு அவர் அறிக்கை இல்லைன்னு அனுப்பினவர். நாங்கள் சேர்ந்து இந்த வருஷம்
நோயாளர் நலம்புரிச்சாங்க தலைக்கறிக்க வந்து நாங்க இந்த சமர்ப்பி 13ஆம் ஆண்டுல இருந்து அப்ரூவ் பண்ண போய் சொல்ல கூட சரியானே உள்ள பள்ளையில நேர நீராட் ஒரு நாளுமே போய் சொல்ல கூட சரிதானே டாக்டர் உங்களுக்கு மரியாதைன்றது 2013ல இந்த வரைக்கும் ஓடிட்டு இல்ல பேச கொடுத்துருக்கேன் 19 முழு கல்லையில பார்த்தோம் நீங்க எங்க ஓடிட்டப்ப சபை பண்ணது நீங்க சபை பண்ணீங்களா முழு கல்லையில பார்த்தோம் முழு போய் சொல்லி வந்து ஓடிட்டு இல்ல ஓடிட்டு இல்ல முழு கல்லறை வாங்கல முழு கல்லறை வாங்கல என்ன நீ பொறுப்பில்லைன்ற நீ டிபியூட்டி ஆடியா இல்லையா நீ டிபியூட்டி ஆடியா இல்லையா நீ என்ன போய் சொல்ற நீ நீ டிபியூட்டி ஆடியா இல்லையா நீ 19ஆம் ஆண்டு 2013ல ஓடிட்டு ஓட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கு தெரிய நீ கேட்கல மடியா தூக்கி அடிப்பேன் நாய் தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது தூக்கி அடிப்பேன் வாய மூடி கொண்டது உண்ட கட்சிக்காரோட வச்சுக்கோடு 2013ல ஓடிட்டில்ல சரிதானே அடே மூதேசி எத்தனை வச்சிருக்க ஊர் முழுக்க தெரியும் போத்தி கொண்டது கையிட்டிய நாசமாக்கினாய் தெம்மிக்கிற ஒப்புல நாசமாக்கினாய் ஒப்பந்த பேர் இல்ல இல்ல ஒப்பந்த பேர்ல துணிக்க கொண்டு போய் இப்ப அவருக்கு மத்திய கொடுக்கும் ஒப்பந்த பேர்ல அதெல்லாம் கேள்வியா போட்டு முடிஞ்ச அப்புறம் கதைப்போம் இப்ப இவ்வளவு தூரம் நான் கதைக்கிறாது அந்த கேள் முழுக்க சொல்றாங்க ஒரு ரிப்போர்ட் கூட இல்ல கேளுங்க அவங்க சொல்றாங்க முழுக்க ஒரு ரிப்போர்ட் கூட இல்ல 24 படியாக்க நான் சொல்ல கரெக்ட் கொடுப்போம் 25 கொடுக்கிறது எக்ஸ்டர்னல் ஆடிட் ரிட்டர்ன் செய்து ஆடிட் ரிப்போர்ட் அதுக்கு பதிலா கணக்கு ஆய்வு தான் இதுதான் கொடுத்தது சும்மா நீங்க ஆளாளுக்கு எழுதி போட்டு கொடுக்குற ஓடிட் இல்ல எங்களுக்கு தெரியும் ஓடிட்டா என்னன்னு சரிதானே அடுத்தது நீதிமன்றம் அடுத்தது நீதிமன்றத்தை நாடியக்கூடிய சிக்கனங்கள் செய்ய நோயாளர் நலம்புரி சங்கம் என்றது ஒரு தனியார் அமைப்பு அது தனியார் அமைப்பு இல்ல அது வைத்தியசாலை என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்பு தனியார் அமைப்பு இல்ல கதையை கேட்கல கொஞ்சம் அவருக்கு எதிராக கதை கேட்க நீங்க கொடுத்துறீங்க இப்ப நான் கதை கேட்க நீங்க கொடுத்துறீங்க இல்ல இல்ல நாங்க நீங்க சொல்ற பிள்ளை என்றால் எந்த கொண்டாலும் இருப்போம் எங்களுக்கு இந்த பயமண்டாம் இல்ல மலை அலையாங்க அடிக்கிறவங்க நான் பயப்படுறேன் தனியார் அமைப்பு இல்ல நீங்க சொல்லுங்க வைத்தியசாலை பணி உத்தியோகத்தர்கள் அதனால உறுப்பினராக இருக்கக்கூடாது கிளிநொச்சியில நான் நாங்கள் இல்ல கையில நாசம் எடுத்தாங்க கையில அவ்வளவு காணி விடுறாண்டா நாசம் எடுத்தாங்க இப்ப வந்து நாசம் எடுத்தாங்க இந்த அந்த சனத்தோட என்ன போய் சொல்றாங்க அடே உங்களோட கல்ல வேலையெல்லாம் வெளியால வந்து உளறாதீங்கடா பாராளுமன்றத்துல நான் பேசுறேன் அரசாங்கம் நீங்க வந்து கொஞ்சம் இல்ல இல்ல அது பொதுஜன கதை தானே ஐயாக்களை கொண்டு வந்தீங்க கூட பாருங்க இங்க ஒரு தடவை செட் பண்ணி கொண்டு வைக்கல ஐயாக்களை நீங்க ஒரு அங்க குடும்பம் தான் நாங்க போட்டுறாங்க அதான் நான் சொன்னேன் நோயாளர் இல்ல எனக்கு விலங்குகள் பாக்குறாயா இப்ப நோயாளர் நலம்புரி சங்கத்துக்கும் ஆடி யார் குழப்பற இங்க யார் இல்ல இல்ல பாக்குறாயா நோயாளர் நலம்புரி சங்கத்துக்கும் ஹாஸ்பிடலுக்கு சம்பந்தம் இல்லையா இல்ல பேசாத இருக்காங்க வந்து முழு ஹாஸ்பிடல் நலம்புரி சங்கம் ஆதாரம் கூட சும்மா வந்தீங்க குழப்ப ஒரு ஒரு தூசன் ஆரம்பத்துல வந்து கலைக்கிறான் வந்து மாகாண சபைக்குள்ள வச்சிருக்கணும் என்ன சொல்றான் வந்து எல்லாத்தையும் வண்டி கொண்டு இல்ல இல்ல தண்ட குடுமையா மட்டும் தண்ட ஒப்பந்த பேர்ல இருக்கிற மட்டும் தண்ட ஒப்பந்த பேர்ல இருக்கிற மட்டும் கொண்டு போகணும் மாட்டிக்கு ஹாஸ்பிடல் போக கூடாது எப்படிப்பட்ட கல்ல நாயலா இருக்கும்னு சொல்லிட்டு படிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு போட்டுல ஒரு மலை மாசுல போய் அங்க வந்து மனசுக்குள்ள விட்டு மாட்டாங்க தெல்லிப்பலையில படிக்கிறது அந்த சனம் அந்த சனம் தான் தெல்லிப்பலையில கூட்டிக் கொண்டுறோம் இல்ல
நான் எடுத்த இந்த முடிவு இதுக்கு எதிராக இருந்தால் யாராவது நீங்கள் சொல்லி அதை நிப்பாட்டுங்க. சரி, நான் சொல்றேன் இதை மத்தி கொண்டு போக எதிர்ப்பா இருந்தா நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. இல்ல சனத்திட்ட கேளுங்க, மத்தியில கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண விருப்பமா இல்லையாண்டு ஒரு 4 பேர் எழுப்பி சொல்லிட்டு வேணாமண்டு நிப்பாட்டு வேண்டாங்க. உங்களோட ஹாஸ்பிட்டல கேன்சர் யூனிட் கொண்டு போய் டெவலப் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆறாவது அதுல 4 கண்டல் தான் இப்ப இருக்கிறாங்க. 40 கண்டல் நாங்க கூடாண்டு தலைவர் கொஞ்சம் இருங்க. தலைவர், நீங்கள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முழுமையாக இயங்குறதுக்கு ஆளணி கொடுக்குறீங்க இல்ல, அது மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு கட்டமைப்பு விளங்க சொல்றேன். காசு கொடுக்குறீங்க, ஆளணி கொடுக்குறீங்க இல்ல, அதை திட்டமிட்டு தூக்கடிக்க பண்றதுக்கு வேலை செய்யுங்க. விளங்க சொல்றேன். உங்களுடைய அரசாங்கம் அப்படித்தான் வேலை செய்யுது. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அப்படித்தான் வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கொஞ்சம் அப்படி செய்த காசை கொடுக்காமல் அதை இயங்க பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள அதை தள்ளி போட்டு நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கிறீங்களா? அந்த 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 மக்கள் சொல்லுவீங்க மத்திக்கு போனால் அது இயங்கலாம் என்றால் மத்திக்கு போக சொல்லித்தான் கேட்பினம். நான் சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பதில் சொல்லுங்க. சரி, மத்திக்கு கொண்டு போத்தான் பேஷன்ஸ் சொல்லுவாங்க, அங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. என்னடா பேஷன்ஸ் தங்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகள் செய்து கொடுக்காத இடத்துல டாக்டர்ஸ் மேல தான், நிர்வாகத்துல தான் அந்த முழு பணியும் போகும். அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்லுவினம், இது மத்திக்கு கொண்டு போனா தான் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இயங்கலாம், இந்த பேஷன்ஸுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்யலாம். அப்ப அரசு தான் அந்த இடத்துல தலையிட்டு அந்த மாகாணத்துக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுக்கணும். ஓமா இல்லையோ? அப்ப நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு மத்திக்கு கொண்டு போறதுக்குரிய வேலையை நீங்க செய்யறீங்க. அதை நீங்க செய்யுங்க. உடனே சொல்றேன், அது எங்களுடைய ஆதரவு கிடையாது. ஆனா நீங்க தாராளமாக அதை செய்யுங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், பேஸ் ஹாஸ்பிட்டல நீங்கள் பேஸ் ஹாஸ்பிட்டல வச்சுக்கொண்டு அதுக்கு தேவைப்படுகிற வளங்களை கொடுங்க. எவரும் அது இயங்கலாம்னு சொல்ல மாட்டேன். சொல்றேன், கேன்சர் யூனிட் ஒரு மத்திக்குள்ள இயங்குறதுன்றது எனக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும் அப்படிங்க சொல்றேன். ஆனால் அதுக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டாயம் மத்திக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் என்று எந்த ஒரு தேவைப்படும் இல்லை. நீங்கள் மாகாணத்துக்குள்ள ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் சரியாக இயங்குறதுக்கு நீங்கள் தயாரென்றால் அதுக்குரிய திருத்தங்களை நீங்க கொண்டு அதை இயங்க பண்ணலாம். ஆனா அது இல்ல உங்களோட நோக்கம். நான் இதை பொறுப்போடு சொல்றேன், அது இல்ல உங்களோட நோக்கம். உங்களோட நோக்கம் மாகாணத்துக்குள்ள ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாம் கல்வியும் சுகாதாரமும் மத்திக்குள்ள உங்களோட கைக்குள்ள, விசேஷமா சொல்றேன் பேரினவாதத்துக்குள்ள கொண்டு போய் முடக்கணும் உங்களோட நோக்கம். அதனாலதான் நான் உங்கள் என்று சொல்றேன், உங்களோட அரசாங்கத்துக்கு நீங்கள் இல்ல, தனிப்பட்ட பவானந்தராஜா இல்ல. அப்ப அதுக்காகத்தான் உங்களுடைய அரசாங்கம் மட்டுமில்லை, இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களும் மாகாணத்துக்குரிய சுகாதாரத்தையோ கல்வியோ பலப்படுத்தாமல் இருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. மாகாணத்துக்குரிய காசு இலங்கையில் ஒதுக்கப்படுற சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்படுற பணத்தை முழு காசையும் 9 மாகாணத்துக்கும் என்ன மாதிரி ஒதுக்கப்படுறேன்னா அங்க இருக்கிற வைத்தியசாலைகள் மற்றும் அங்க இருக்கின்ற இதை பொறுத்து கொண்டுதான் ஒதுக்கப்படுறோம். ரெண்டு இடையிலாம் இவ்வளவு காசு இங்க வருகுது. இந்த காசுக்குள்ள நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் அதுக்குரிய ஒவ்வொரு வயலும் 40,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஒரு வயல். அந்த வயலை வாங்கி கொடுக்க மாகாண சபையில முழு காசு இதுக்க போனா மற்ற வைத்தியம் ஒன்றும் நடத்த இயலாது. இல்ல அதை விட போன முறை பிஎஸ்சிஜி வந்த ஃபண்ட் தான் 30 தான் செலவழிச்சிருக்காங்க. ஏன்னா வார ஃபண்ட் செலவழிக்கிறதே இல்ல. மாகாணத்தை எப்படி எங்களுக்கு தான் இல்லாத ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன மாகாண சபைக்கு அதுக்குரிய பணம் பெறாது. என்ன சொல்லுங்க அப்படின்னா இதுக்கண்டு திரும்ப ஒரு
பட்ஜெட் தான் போடணும். அப்படி செய்ய மாட்டோம் அரசாங்கம். இல்ல ஒரு நல்ல உதாரணம் இதான் எடுத்துட்டேன். பாரதிய ஐயா, ஒரு நிமிஷம். கௌரவ உறுப்பினர் அதுக்கு எதிர்ப்பா கொடுக்கட்டும். நான் இதுக்கு தரேன். நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன் டாக்டர். ஜெப்டா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே மத்திக்குள்ள இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அதை நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கி அதை முழுமையாக அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து நீங்கள் செய்து கொடுங்க. நேஷனல் அதுக்கு முடிவெடுத்தாங்க போன முறை. என்னண்டா அதுக்கு 2000 பெட்ஸ் இருக்க வேணும் அந்த ஆஸ்பத்திரியே. இல்ல, அது விளங்காது. நீங்க விளங்கப்படுத்தி பிரயோஜனம் இல்ல. 2500 பெட்ஸ்ல உள்ள ஹாஸ்பிடல்ல கூடினது கோல். சும்மா அது கோல் நேஷனல் ஹாஸ்பிடல் அடுத்து யாழ்ப்பாணத்துல இருக்கிறது 1500. அதையும் காத்துறாங்க. போன முறை ஜப்னா டீச்சிங் ஹாஸ்பிடல் டிரெக்டர் வரைக்கும் கூட்டி கொண்டே கதைச்சு நாலிமல்ல எல்லாம் கதைச்சு பெட்ஸ் இருக்கிறது 1500. அப்ப அது ஒரேடியா 500 பெட்டை கூட்டுறால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட்டணும். அப்படியும் இருக்கத்தக்கனையா போன முறை முடிவெடுத்தாங்க. நானும் இவர் மடிபட்டு அடுத்த முறை அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆகிறேன்டா எல்லாரும் கேட்டவே அன்றாதபுரத்தை நான் சொன்னா அன்றாவரம் இடையில யாழ்ப்பாணத்தை ஆரம்பிச்சு போட்டு தான் நீங்க அது அன்றாவரம் போகணும். சும்மா எவ்வளவு சேவையை வழங்கி கொண்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்த யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தான் எவ்வளவு சனம் பெறுது, எவ்வளவு சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கு, அவ்வளவு பல குறைவோடு நான் வழங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நாங்கள் அதுல வந்து தராதரத்திலேயோ நோயாளிகள் நான் குறைவிடையில்லை. ரெண்டபடியால தான் எங்களுடைய அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு நோயாளிகள் இதையும் பெற்றுக்கொண்டு தான் நான் சொல்றேன். இது அங்க போகட்டும். இது அரசியல் ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு நோயாளி தான் முக்கியம். கல்வியையும் மருத்துவத்தையும் மக்கள் இல்லாம இருக்கலாதானே. இவன் மன்னார் வந்து டிசிசி அப்ரூவ் பண்ணிருக்கு லைன் மினிஸ்ட்ரியை கொண்டு போகணும் மன்னார் ஹாஸ்பிட்டல் என்றால் அவன் மன்னார்ல இருக்கிறது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அதுல விடுறாங்க. அவங்க லைன் மினிஸ்ட்ரி கொண்டு போகணும், தெளிப்பலையை கொண்டு போயிடலாம். இவைக்கு தங்கட குடிமையை மட்டும். கிழக்கு மாகாணத்துல 8 வைத்தியசாலை, கிழக்கு மாகாணத்துல 8 வைத்தியசாலை மத்திய கிளை இயங்கி கொண்டிருக்கு. முடிவெடுத்தாது. அவ்வளவுதான். கையீட்டில போயிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா குளரலாம்.